நம்ம ராகி சமையலில் கொள்ளு வச்சு நம்ம புட்டு செய்ய போகிறோம். அது பார்த்திங்கன்னா இந்த கப் இது கூடவே பார்த்திங்கன்னா இது வந்து சிகப்பு அவல். இதை நம்ம இதில் ஒரு கப் எடுத்துக்கலாம். இப்போது கொள்ளு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதை நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கடைசி இதையும் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இதை எப்படி வறுத்து நம்ம புட்டு செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இதை நல்லா இப்போது வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளு வறுத்து எடுத்து வச்சுட்டோம். இப்போ இதை ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிகப்பு அவளையும் வறுத்து லைட்டாக சூடு பண்ணால் போதும். அவளும் நல்லா வறுத்து வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்சுருக்கோம். நம்ம அது கூடவே வந்து 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்துடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்து வந்துட்டோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும். பார்த்திங்களா, கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா புட்டு செய்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா 1க்கு 2ன்னு சொல்லி 4 வச்சுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ராவே நான் வச்சுருக்கேன். சில டைம் வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படும். அதாட்டி நம்ம எக்ஸ்ட்ராவே எப்போவுமே தண்ணி அளவாக வைக்காதீங்க, கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தண்ணி விட்டு நம்ம கிண்டி விட்டு, தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி விட்டு நல்லா கிளறி வச்சிட்டோம். இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் கொள்ளு எடுத்தோமோ அதே கப்பாலேயே 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அவல் எடுத்தோம்ல, அந்த அவலுக்கு வந்து நம்ம 3/4 அளவுக்கு வந்து இப்போ நாட்டு சக்கரை எடுத்துக்கிறோம். அது ஃபுல்லாக எடுத்தோம், இது 3/4 அளவுக்கு எடுத்துக்கிறோம். இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதில் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கோம், இதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான கொள்ளு புட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. இதை நான் வந்து டேஸ்டிங்க்கு வந்து கொண்டு போக போகிறேன்.